ஆ, வீடெல்லாம் எப்படி மாமா இருந்துச்சு? ஆ நல்ல சௌரியமான வீடு தான். அவங்களுக்கு ஒரே பையன் தானே, அதான் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. வீராவுக்கும் பிடிக்கும். நீங்க சொன்னா சரியாதான் மாமா இருக்கும். ம் ஆ, அப்புறம் அம்மா கல்யாணத்துக்கு என்ன வாங்கணும்னு லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. இந்தாங்க மாமா. ஆ இதை ராகவங்கிட்ட கொடுத்து ஆ, மாறங்கிட்ட கொடுக்க சொல்லுமா. ஆ, ஆ, இதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிடு. ம், சரிங்க மாமா. ம் ஆ, மாமா ம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களால தான் இவ்ளோ சீக்கிரத்துல ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ம் இந்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டோம்னு அம்மா சொல்ல சொன்னாங்க மாமா. எதுக்குமா இதெல்லாம் உதவியா நினைக்கிறீங்க? நீங்க 3 பேருமே இந்த வீட்டு பொண்ணுங்கறா. உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? அப்போ அவங்க கேட்ட பணத்தை கொடுக்க ரெடி ஆயிட்டீங்க. ம். ஆ, ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. டயர்டா இருப்பீங்க. சரிம்மா. ம். பாவம், தனியா உட்காந்து ஃபீல் பண்றீங்களா மாமா? நல்லா ஃபீல் பண்ணுங்க. என்னாச்சு வீரா, ஏன் இப்படி கோவமா இருக்க? நான் உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேனாமா? நீங்களா கம்பல் பண்ணி என்ன ஒத்துக்க வச்சீங்க. இப்ப அடுத்தடுத்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏய், நாங்க என்னடி பண்ணோம்? நான் கடையில வேலை பார்க்க கூடாதா, ஆட்டோ ஓட்ட கூடாதா, வேற என்னமா? ஐயோ, யார் சொன்னாங்க? வேற யாரு? கண்மணி தான். ராகவ் மாமா கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்ல சொல்லிருக்காமா. அவரு எல்லாரும் முன்னாடி என்கிட்ட வந்து சொல்றாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கண்மணி, அவ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றா? அம்மா, தெரியாம தான் கேக்குறேன். அவ யார் என்ன கடைக்கு போகாத, சவாரிக்கு போகாதன்னு சொல்றதுக்கு? அவ இஷ்டப்படிதான் நான் நடந்துக்கணுமா? ஏமா, அவ லைஃப நான் கண்ட்ரோல் பண்ணாம ஏத்துப்பாளா? சொல்லுமா. இவ என்னமா நினைச்சிட்டு இருக்கா? ஆமா, நான் எதையும் விட மாட்டேன். நான் ஆட்டோவும் ஓட்டுவேன், கடைக்கும் வேலைக்கு போவேன். அவ போன் பண்ணா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருமா. இல்ல அதையும் மீறி என்ன கம்பல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாணமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு நான் பாட்டுக்கு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு வீரா. அவ காரணம் இல்லாம அப்படி சொல்லியிருக்க மாட்டா. முறைக்காதடி. நிச்சயம் பண்ணிட்டா வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டோம்ல. அப்படி இருக்கும்போது கடையில வேலை, ராத்திரியில ஆட்டோ ஓட்டுறதுன்னு அதனாலதான். அது நல்லது இல்லைன்னு மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்களோ என்னவோ, அதனால அவ அப்படி சொல்லியிருப்பா. எத்தனை மாசமா நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்? எனக்கு ஏதாவது ஆச்சா? நல்லா தானே வீட்டுக்கு திரும்பி வரேன். என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல வீரா. இனிமே நீ இன்னொரு வீட்டு பொண்ணு. ஆ? உன் மேல அவங்களுக்கும் அக்கறை இருக்கும்ல. அந்த அக்கறையில தான் அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அத கண்மணி உன்கிட்ட வந்து சொல்லியிருப்பா. ஆனா எனக்கு என்னவோ கண்மணி சொல்றது சரின்னு படுதுடி. மா, இப்படி பயந்து பயந்து வாழ்றதுக்கு நான் பேசாம ஒரேடியா போயிடுறேமா. எல்லாரும் நிம்மதியா இருங்க, சரியா? ஏ, வீரா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு. டேய், ஆ, என்னடா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? வீரா கடைக்கு வரலையா? இனிமே வரமாட்டாத்த. வரமாட்டலா? ஏன்? என்னாச்சு? நீ ஏதாவது சொன்னியா அவள? நான் என்ன சொல்ல போறேன் அவளை? சும்மா அப்புறம் ஏன் அவ வரல? மாப்பிள்ளை வீட்டில் இனிமே அவளை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆட்டோவும் ஓட்ட வேணான்ட்டாங்க.
அவளை மீட் பண்ணுறதுக்கு இருந்த 2 வழியும் க்ளோஸ். இனிமே எப்படி பார்க்க போறோன்னு தெரில. ஏண்டா டேய், உன்னை என்ன சொல்றது? அவங்க சொன்னா அவ அப்படியே விட்டுருவாளா? சொல்லு. அப்படியே விட்டுட்டு போற பொண்ணடா அவ? புரியல. ஏண்டா, நீ இவ்வளவுதான் அந்த வீராவை புரிஞ்சு வச்சிருக்கியா? அவ தைரியமான பொண்ணுடா. நீ என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? அன்னைக்கு உன் அண்ணன் கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தது. அது எல்லாத்தையும் அவ தனியா நின்னு எப்படி சமாளிச்சா? இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அவ அசரமாட்டா. உனக்கு அவளை பத்தி என்ன தெரியுமோ தெரியாதோ, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வேணா பாரு, அவ அவங்க சொல்றது எதையுமே கேட்க போறதில்ல. அப்ப நாளைக்கு கடைக்கு வருவான்றியா? இன்னைக்கு அவ எங்க ஆட்டோ ஓட்டுறான்னு கேளு. நான் சவாரிக்கு போற மாதிரி போய் அவகிட்ட பேசுறேன். அப்படியே அவ என்ன சுத்தி, இங்க நினைக்கிறான்னு சுத்தி. எல்லாத்தையும் கேட்டுடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நானே அப்பதான் அவகிட்ட ஃப்ரீயா பேசுற கொஞ்சம் டைம் கிடைக்குது. அதுல நீ வந்து ஏதாவது பேசி ஐயோ வேணாம்ப்பா வேணாம்ப்பா. ஓஹோ, இதனாலதான் ஐயா தினமும் நைட்ல லேட்டா வரீங்களோ? ம், டேடே, என்னையும் நீ கூட்டிட்டு போடா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். ஆனா நான் அவகிட்ட பேசி அவ மனச மாத்திடுறேன். ஆஹா. நீ ராகவன் கல்யாணத்துல கொடுத்த குடைச்செல்லாம் இன்னும் அவன் மறந்துருக்க மாட்டா. உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆவா. வேணாம். அவ மறந்தாலும் நீ மறக்க விட மாட்ட போல இருக்க. அதெல்லாம் அவ எப்பவோ மறந்திருப்பா. நான் சொல்றத கேளுடா, நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். ம். ம்ஹும். உன்னை வச்சு ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்லை. ம், யூ மே கோ. போய் வேலையை பார். ம். அவ்வளவு ஆயிப்போச்சுல்ல? எஸ். டேய், ம். என் உதவி வேணான்னு இப்படி சொல்றல்ல, அப்ப தனியா நின்னு சாதிச்சு காட்டு. அவ கால்ல விழுந்தாது சம்மதிக்க வை. அவ கழுத்துல தாலியை கட்டு. கொத்தாவளை இந்த வீட்டுக்கு மருமகளா தூக்கிட்டு வா. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சு, உன்னை நானே இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறேன். அப்புறம் அத்தை சொத்தனை அழுதுகிட்டு வந்த ஒண்ணும் நடக்காது. ஜாக்கிரதை. ஆளை பாரு, ஒரு பொண்ணை காதலிக்க வைக்க தெரியல. உண்மையாலுமே துரத்தி விட்டுருமோ? செஞ்சாலும் செய்யும். ம். ம். எங்க இருப்பா? சொல்லுமா. ஆ, என் மாமனார் கிட்ட என்ன சொன்னீங்க? நீ கேட்க சொன்ன அமௌண்ட்டை கேட்டமா. என்ன சொன்னாரு? கொஞ்சம் யோசிச்சாரு, அப்புறம் தரேன்னு சொல்லிட்டாரு. ம், வீடெல்லாம் சுத்தி காமிச்சிங்களா? நான் பணத்தை கேட்ட உடனே அவர் முகமே சரியில்லை, ரொம்ப தளர்ந்துட்டாருமா. எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டாரு. ச்சே. ஆ, சும்மா 2 வார்த்தை நல்லா மட்டம் தட்டி ஏதாவது பேசிருக்க வேண்டியதானே? அது மரியாதையா இருக்காதல்லம்மா. என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன். அதுதான் எனக்கு வேணும். அவருக்கு நீங்க மரியாதைலாம் கொடுக்க தேவையில்ல. என்ன பேச்சே காணும்? பணம் கிடைக்குதுல்ல, சொன்னதை செய்யுங்க. சரிம்மா, பணம் கொடுக்க வரும்போது கவனிச்சுக்கிறேன். ம். ஏய், உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலடி. அத்தை, நான் அவர்கிட்ட கேட்க சொன்ன பணம் மாப்பிளைக்கு இல்ல, என் தங்கச்சி வாழ்க்கைக்காக. இந்த குடும்பத்தால என் அண்ணன் உசுரே போச்சுல்ல, அதுக்கு கொடுக்கட்டுமே. என் தங்கச்சி வசதியா மரியாதையா அந்த வீட்ல ராணி மாதிரி வாழட்டும். அவளுக்கு அங்க எந்த குறையும் இருக்க கூடாது. இதுல ராமச்சந்திரனுக்கு என்ன கஷ்டம்? அவருக்கு இந்த பணம்லாம் ஒரு விஷயமா என்ன? இல்லத்த, நான் கேட்டிருக்கிற தொகை ரொம்ப பெருசு. இந்த தொழில்ல இருக்கிறவங்களுக்கு பணம் 4 பக்கமும் ரொட்டேஷன்ல தான் இருக்கும். அதுவும் இது சீசன் வேற. இந்த நேரத்துல இவ்ளோ பணத்தை மொத்தமா ரெடி பண்றது ரொம்ப சவாலான விஷயம். என் மாமனார் ரொம்ப சிரமப்படுவாரு. ஆனா படட்டும். 4 இடத்துல தலைய சொரிஞ்சிட்டு நிக்கட்டும். அதெல்லாம் பார்த்து நாம ரசிப்போம். எந்த பணத்திமிர்ல நம்ம ராஜேஷையும் அண்ணனையும் கொன்னானோ, அதே பணத்தை வச்சுதான் இந்த குடும்பத்தையும் ஆட்டம் காட்ட வைக்கணும். என்னடா குட்டி போடுற பூனை மாதிரி உலாத்திட்டு இருக்க? பூனை மாதிரியா? அதான் எங்க குட்டி போடலான்னு இடம் தேடும். உனக்கு நான் பூனை மாதிரி தெரியறேனா? பின்ன நீ என்ன புலியா?
அது பூனை குட்டிய வயித்துல சுமந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். நீ உன் காதல நெஞ்சில சுமந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே. நீ சொல்றதும் சரிதான். அவளை பார்க்காம இருக்க முடியல அத்தை. ஒரு மாதிரி இருக்கு. ம். இப்ப கூட பாரேன், அவ இங்க வர்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. கண்ணுக்குள்ளேயே இருக்கா. வந்தாலும் நல்லா தான் இருக்கும். மாறா, ம். உன் காதல் பயங்கர ஸ்ட்ராங்குடா. வர மாதிரிலாம் இல்ல. அவ தான் வந்திருக்கா. அங்க பாரு. எது? ஆ? ஆ, வாம்மா. வா. அத்தை, அடக்கி வாசி. வா, வா, உட்காரு. ஏய், தள்ளி போடா. நீ வாம்மா. நீ வா, 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 வா. வா, வந்து உட்காரு, வா. பாவம் புள்ள வாசல்ல இருந்து நடந்து வந்துருக்கு. நீ உட்காருமா. உட்காரு. நல்லா தாராளமா உட்காந்துக்கோ. நல்லா இருக்குமா இந்த சுடிதாரு? மாறா, இந்த கலர் வீராக்கு நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்னம்மா திடீர்னு வந்திருக்க? கடையில எதுவும் வேலை இல்லையா? இல்ல அது வந்து நீ உட்காரு, உட்காரு. நான் அப்படியே பெர்மிஷன் போட்டிருக்கேன். பர்மிஷனா? பர்மிஷன் போட்டு வந்திருக்காளாமா. காஃபி டீ குடிக்கிறியா? இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். சரி சரி. அப்புறம் சொல்லவே மறந்துட்ட பாத்தியா? நீ நம்ம கடை விளம்பரத்துல மாறன் கூட ஜோடியா நடிச்சிருந்தல்ல? ஐயோ, ஏன் கண்ணே பட்டுடும் போல அவ்வளவு பொருத்தமா இருந்தது ரெண்டு பேருக்கும். ம்ம். நிஜ புருஷன் பொண்டாட்டி நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு தத்ரூபமா நடிச்சிருக்க மாட்டாங்க. எவ்ளோ பொருத்தம், எவ்ளோ அழகு, என்ன ஒத்துமை. நானே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இவ்ளோ ஒத்துமையா நடிக்கிறாங்கன்னு இல்ல? கூட யாரு நடிச்சிருந்தாலுமே அந்த ஆடு நல்லா வந்திருக்குமா? ஆ. ஆமா ஆமா ஆமா. டைரக்டர் ரொம்ப நல்லா எடுத்தாரு. நானும் நம்ம கடையோட ஆட் நல்லா வரணும்னு, அது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு பல்ல கடிச்சிட்டு நடிச்சு கொடுத்துட்டேன். ஓ, பல்ல கடிச்சதெல்லாம் தெரியவே இல்ல. ஆட் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க போய் முடிய போதோ? சரி, பர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்ன. என்ன விஷயம்? மாறனை பார்க்க வந்தியா? ஆ, இல்ல நான் கண்மணி பாக்குறதுக்காக வந்தேன். கண்மணி. வீரா, வாடி. எப்ப வந்த? ஒன்று நானு. இப்பதான் அம்மா நான் கண்மணி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிம்மா, நீ பேசு. பேசு, நாங்க இல்ல போறோம். இல்ல அம்மா, நாங்க மேல போறோம், நீங்க எங்கே இருங்க. வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்படிடா? எப்படி? பிரிச்சைக்கு வெளியிருந்து ஒரு ஆள் வேண்டாம், நீயே போதும். நீ எதுக்கு நான் கடைக்கு வரக்கூடாது, ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு மாமா கிட்ட சொன்ன? மாப்பிள்ளை வீட்ல சொன்னதை நான் சொன்னேன். அப்படி சொல்றதுக்கு அவங்க யாரு? இல்ல அவங்களுக்கு என்னடி ரைட்ஸ் இருக்கு? என்ன வீரா இப்படி பேசுற? அது நீ வாழ போற வீடு. வாழ தானே போறேன், அடிமையா போலையே. அவங்களோட பையனை வேலைக்கு போக கூடாதுன்னு நான் ஆர்டர் போட்டு என்ன பண்ணுவாங்க? ஓகேன்னு சொல்லிட்டு சூப்பரா ஜாலியா இருப்பாங்களா? என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஏய், ஓ நல்லதுக்கு தான். எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? இல்ல கண்மணி, அவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க. இது சரியா வரும்னு தோணல. இது வேண்டாம். நான் நிச்சயத்தப்போ எல்லாருக்கும் முன்னாடி தானே பேசினேன். அவ்வளோ தெளிவா பேசினல, அதுக்கு எல்லாம் இப்போ சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்போ வந்து இப்படி பேசினாங்கன்னா அப்ப அவங்க மனசுல வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. ஆஹா, இப்பவே பேசி இது எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்திடலாம். என்னது? நிறுத்திடலாமா? என்னடி பேசுற? என்ன பேசுறேன்னா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்றேன். நான் வீட்டுல பொழுது போகாம வேலைக்கு போயிட்டு இருக்கேனா? நம்ம நிலைமை என்ன, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எதையுமே யோசிக்கிறது இல்லல்ல. ஆஹா, இனி உங்க பேச்சு கேட்டுட்டு இருந்தா எதுவுமே சரியா இருக்காது. நான் சார் கிட்ட பேசிக்கிறேன் எதுவா இருந்தாலும், சரியா? ஏய், இப்ப எதுக்கு அவசரப்படுற நீ? கண்மணி, நான் எப்பவுமே நானா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபியூச்சரும் அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அத மாத்திர மாதிரி எது இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டான்னு சொல்றேனே. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? அந்த மாறன் இவளை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு பால போட்டா இவ இப்படி யோசிச்சுட்டாலே. சரி, கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். இப்ப என்ன, நீ வேலைக்கு போகணும் அவ்வளவுதானே? நான் மாப்பிள்ளை வீட்டுல பேசிக்கிறேன், நீ உன் இஷ்டப்படியே இரு. ஏய், அவங்க வீட்டுல அவ்வளவு வசதி இருக்கும்போது
மருமக கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் அப்படி சொன்னாங்க. உன்னை கண்ட்ரோல் பண்ண இல்ல. இப்ப என்ன, இது உன் ஃப்ரீடம்னு சொல்லிட்டல. இனி அவங்க இதுல தலையிட மாட்டாங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன். இதுக்கு போய் யாராவது கல்யாணத்தை நிறுத்துவாங்களா? என்னடி நீ? சரி, வா வா, எடு. பொண்ணுக்கு நகையா ஒரு 100 பவுனும், பையனுக்கு நல்ல காஸ்ட்லி காரா லேட்டஸ்ட் மாடலா பார்த்து ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. பணமா 1 கோடி ரூபாய் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. ராகவா, என்னடா பைக்ல வந்திருக்க? கார் எங்க? கார் பார்க்கிங்ல இருக்குப்பா. நீங்க வெயிட் பண்றீங்கன்னு சொன்னீங்க, அதான் நான் பைக்ல வந்தேன். கார்ல வந்த டிராஃபிக்ல லேட் ஆயிரும்ல, அதான். ம். அப்பா, ஏதோ அவசரமா வர சொன்னீங்க? அர்ஜென்ட்டா 1 கோடி ரூபாய் பணம் ரெடி பண்ணணும். நீ என்ன பண்ற, நம்ம கடையோட கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து யார் யாருக்கு எவ்வளோ அனுப்ப முடியுமோ அனுப்பி அதை கேஷாக வித்ட்ரா பண்ணி ரெடி பண்ணி வை. அப்பா, நம்ம எப்பவும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தானேப்பா பண்ணுவோம். இப்போ எதுக்கு இந்த பணம்? பிளாக்ல எதுவும்? ஆமாடா. அப்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல பணத்தை ரெடி பண்ண, நான் சொல்கிறேன். சரிப்பா. ம். அப்பா எதுக்கு இவ்வளவு பணம் கேக்குறாருன்னு தெரியலையே. ரொம்ப நேரம் ஆச்சே. இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேன். வாயை வச்சுட்டு ஏதாவது. அமைதியா இரு, வரா. பாமா, பேசிட்டியா? அப்ப நான் கிளம்புறேமா. சரி, நான் போயிட்டு வரேன் கண்மணி. பார்த்து போ. இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, பரவாயில்ல, நான் கடைக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். வரேன். இரு இரு, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. மாறா, என்னடா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ, பைக்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. இதுவே காட்டி கொடுத்து அப்பாட்ட உத வாங்கி கொடுக்க போகுது. இல்லம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போயிருவேன். ஆட்டோவா? ஐயோ, நிச்சயான பொண்ணு தனியால போக கூடாதுமா. ஊரு கெட்டு கிடக்குது, பாதுகாப்பு இல்லல. நீ நம்ம மாறன் கூட பைக்லயே உட்காந்து போயிடு. டேய், ஏன்டா நின்னுட்டு இருக்க? போ, வண்டி எடு. இருக்கட்டும் சித்தி, இது தெரிஞ்ச ஏரியா தானே, அவ போயிடுவா. தெரிஞ்ச ஏரியா தாம்மா. இங்க வரவங்க போறவங்களா நமக்கு தெரிஞ்சவங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சேஃப்டி கிடையாது. நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்ற. உனக்கு என்ன விளையாட்டா போச்சா? அது மட்டும் இல்ல, ஒரே வீட்ல அடுத்தடுத்து கல்யாணம் நடக்க போகுது. இந்த ஏரியா கண்ணு முழுக்க நம்ம குடும்பத்து மேலதான் இருக்கும். நம்ம தானே பார்த்து பத்திரமா இருக்கணும். இதெல்லாம் புரியாம பேசுற? நீ பேசாம இரு கண்மணி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ ஏண்டா நின்னுகிட்டு இருக்க? போய் வண்டி எட. சொன்னா கேட்க மாட்டியா? போ. வா. நீ போ, பைக்ல போ. பத்திரமா கொண்டு போய் விட்டுருவான். வரேன். உன்னை வந்து வச்சுக்கிறேன். வரமா. டாடா. போமா, போய் உட்காரு, போ. நீ இருக்கியே. வீரா, நம்ம ரோடு சரியில்லை, விழுந்துற போற. மாறனை கெட்டிமா புடிச்சுக்கோ. கல்யாணம் ஆக போற பொண்ணு விழுந்து அடிக்கடி பற்ற கூடாதுல்ல. டாடா.
வண்டி நிறுத்து. ஏன்? வண்டி நிறுத்துன்னு சொன்னேன். எதுக்குன்னு சொல்லு. வண்டியை நிறுத்துறியா இல்லையா? ம். என்ன? இல்ல நீ கிளம்பு, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஏய், அதான் கிட்ட வந்துட்டோம்ல. நான் அப்படியே கொண்டு உன்னை வீட்டுல விட்டு நான் அப்புறம் கிளம்பி போயிடுறேன். அப்புறம் சீக்கிரம் வீட்டுக்கு போனா அத்தை திட்டும். அப்படின்னா பக்கத்துல எங்கேயாவது சுத்திட்டு லேட்டா உன் வீட்டுக்கு போ, சரியா? நான் உன் கூட பைக்லலாம் வரல. அண்ணா அண்ணா. சொல்லுமா, எங்க போனோம்? நோ, நீ போனா. சரிங்க சார். அண்ணா, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப பாதியில இறங்குன? நான் என்ன ஸ்பீடு பிரேக்கர்ல விட்டனா இல்ல அடிக்கடி பிரேக் அடிச்சனா? ஒழுங்கா தானே ஓட்டு வந்தேன். எனக்கு உன்னோட நடவடிக்கை போக்கே சரியில்லை. உன்கிட்ட கொஞ்சம் இறங்கி வந்தாலும் நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. சரி, அப்ப நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் சரியா வராதுன்னா விட. நான் உன்னை விட்டு ஒதுங்கி போறதா எல்லாருக்குமே நல்லது. நீ கிளம்பு. ஏய் வீரா, ஏய் இரு ஒரு நிமிஷம். இரு 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 நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ என்ன பண்ணாலும் என் முடிவு மாற போறதில்ல. நீ கிளம்பு. என்னை பத்தி உன் மனசுல இருக்கிற எண்ணத்தை மாத்திக்கவே மாட்டியா? மாட்டேன்.